வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்று நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து CTET எக்ஸாம் 2021 லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறது. மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு அவங்க 2021 வந்து எக்ஸாம் நடக்குது. அதுக்குரிய அந்த எக்ஸாம் சிட்டிஸ், அது எங்கெங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடக்க போகுதுங்கிற ஒரு சில நகரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் டேட்டு என்றைக்குன்னு பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புது நபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆயிடுங்க. அப்போ தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து 112 சிட்டிஸில் 112 நகரத்தில் மட்டும்தான் வந்து நடக்கிற மாரி இருந்தது. அது வந்து எப்போதுனா வந்து 5/7/2020 வந்து தான் நடக்கிற மாரியாக இருந்தது, சண்டே. இப்போ தற்பொழுது வந்து இந்த COVID-19 காரணமாக, அதாவது நிர்வாக தடைகள் காரணமாக வந்து தற்பொழுது வந்து எக்ஸாம் டேட்டை வந்து மாற்றி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டு எப்போதுனா வந்து 31/1/2021, அதாவது வந்து இந்த 2021 வந்து இந்த ஃபஸ்ட் மாதம் லாஸ்ட் டேட்டு 31ஆம் தான் சண்டே நடக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டில் வந்து 112 சிட்டிஸில், அதாவது 112 நகரத்தில் தான் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வந்து இப்போ 135 நகரமாக மாற்றிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்மளுடைய வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதாவது வந்து www.cdet.nic.in, அதில் வந்து நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 135 நகரம், அது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த நகரத்தில், அந்த ஸ்டேட்டில் வந்து எந்த நகரத்தில் வந்து நடக்குன்னு சொல்லிட்டு, எந்த சிட்டியில் நடக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நமக்கு வந்து 31/1/2021 தான் வந்து CTET, அதாவது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நமக்கு வந்து 31/1/2021 நடக்க போகுது. வாங்க நம்ம அதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த நகரத்தில் நடக்குதுன்னு வாங்க இப்போ அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வந்து அதாவது லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் ஃபார் CTET ஜனவரி 2021 அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. எக்ஸாம் சிட்டி கோடு, அதாவது 101, மொத்தம் வந்து 101 ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டாங்க. அது எதுலேயும் கொடுத்துட்டாங்கன்னா வந்து 235 வரையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 135ங்கிறதுல அவங்களோட எந்தெந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு ஸ்டேட் நேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சிட்டி நேம், அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து எந்த அங்கே வந்து எந்த இடத்துல நடக்குது, எந்த ஊரில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தமான் நிக்கோபர் தீவில் வந்து போர்ட் பிளேயில் நடக்குது. அதேமாரி வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எங்கெங்கே நடக்குதுன்னு வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியே நீங்கள் வந்து இந்த இது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும். அதாவது வந்து நம்மளோட CTET வெப்சைட்டில் வந்து இருக்கும், போய் பார்த்துக்குங்க நீங்கள். அதாவது ஒவ்வொரு ஆளும் வந்து 4 மாநிலத்தை, ஒவ்வொரு ஆளும் வந்து 4 தேர்வு மையத்தை வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு நிலை ஏற்பட்டால், ஒரு நிலை மாறினதுன்னா வந்து அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேயே எழுதுகிற மாரி வந்துடும். மற்றபடி வந்து உங்களுக்கு மாறாது. ஒவ்வொரு ஆளும் 4 தேர்வு மையத்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதேமாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடக்குதுன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையிலையும், கோயம்புத்தூர்லேயும், மதுரையிலும், திருச்சிராப்பள்ளி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து 4 மையங்கள் வந்து தேர்வு நடக்குது. எந்தெந்த ஊர்லலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையும், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, இதேமாரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நடக்குது. இப்போ தெலுங்கானா பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. இதேமாரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஒவ்வொரு நகரத்தில் வந்து நடக்குது. அது விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து போயிட்டு நம்மளோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எங்கே போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி அதை ஆள் கொடுத்துங்க. முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க. ஓகே, நன்றி.